இப்போ வசூல் எப்படி சார் இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்? தெலுங்கில் நல்லா இருக்குங்க, தமிழில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. மற்ற லாங்குவேஜஸில் சார் இப்போது மற்ற ஹிந்தியில் மற்ற இடங்களில் எனக்கு அது தெரியல. தெலுங்கில் நான் விசாரிக்கும் போது நல்லா போகுது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. படத்தில் ராஷ்மிகா மந்தானா பற்றி நிறையா பேசியிருந்தாங்க. முன்னாடி படங்கள்ல அவங்க ஏன் இந்த படத்தில் இருக்காங்கன்றதே தெரிலன்னு. இதில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சா சார்? இல்லைங்க, அவங்க அப்படி ஒரு கிளாமர் டால் அவங்களும் வந்து இந்த படத்தில் இப்படி வந்து மாற்றிட்டாங்களே அப்படின்னு தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இன்னொன்று, இப்போ அவங்களுக்கெல்லாம் பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, அவங்கள ஏன் அப்படி வந்து ஒரு டல் மேக்கப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சு, அவங்களுக்கு ஒரு வலுவான பேக்ரவுண்ட் இல்லை கதையிலேயே. ஸோ அப்படி ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க வந்துட்டு போகிறாங்க. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை இந்த படத்துக்கு கூப்பிட்டு வந்து ஏன் அப்படி பண்ணணும்? இப்போ என்னென்னா, எல்லாருமே டைரக்டரை நம்பி ஏமாந்து போகிறாங்க. சேகர் கமலா பெரிய டைரக்டரு, அவர் சொல்கிறதெல்லாம் செய்வோம்னா அவங்க வராங்க. கடைசியில் அவங்களுக்கு இப்படி ஒரு காட்சியை கொடுத்து படத்தில் அவங்க இப்போ அடுத்தடுத்து படங்கள்லாம் அவங்க சம்பளமே பிரச்சனையாகும்.